ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஃபம்சி கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து மூளை ஃப்ரை தான் எப்படி பண்ண போகிறோன்னு பார்க்க போகிறோம். அதுவும் வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்லா ஸ்பைஸியாக கிறிஸ்பியாக எப்படி பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறேன். அதுக்கு நான் 3 மூளை வாங்கியிருக்கேன். தண்ணி வந்து கொஞ்சம் கொதிக்கணும். கொதித்ததுக்கப்புறமா அதில் மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு உப்பு போட்டு நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க இந்த மூளையை வந்து ஆட் பண்ணிக்கணும். ரொம்ப நேரமாக இந்த தண்ணியில் கொதிச்சிச்சின்னா மூளை வந்துட்டு அப்படியே உடஞ்சிடும். ஸோ ரொம்ப நேரம் கொதிக்க வைக்காமல் அந்த கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு கொஞ்சம் நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறமா தீயை ஆஃப் பண்ணிடலாம். அந்த சூடுலேயே வந்து அது அப்படியே இருக்கும். அப்போ தான் நம்ம வந்து அதை எடுத்து கேக் மாதிரி கட் பண்ணுறதுக்கு நல்லா ஈஸியாக வரும். அப்போ நல்லா மசாலா அப்ளை பண்ணிவிட்டு அதை ஃப்ரை பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். அது அப்படியே சைடில் இருக்கட்டும். நம்ம இப்போ தேவையான மசாலாஸ் வந்து நம்ம போட்டுக்கலாம். மஞ்சத்தூள், உப்பு, மிளகாய்த்தூள், அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சிக்கன் 65 மசாலா இல்லை ஏதாவது ஒரு ஃப்ரை மசாலா எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா லெமன் ஜூஸ் இதெல்லாம் வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கலாம். இதுலேயே வந்துட்டு தேவைன்னா நீங்கள் தயிரும் ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் தயிர் ஆட் பண்ணலை. தயிர் ஆட் பண்ணாலும் நல்லாயிருக்கும். பட் ரொம்பவே ஆட் பண்ணாமல் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா மூளை வந்து ரெடி ஆகிடுச்சு. தண்ணிலாம் வந்துட்டு நல்லா ஆறி வந்துடுச்சு. இப்போ நம்ம அதை கட் பண்ணுறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா மூளை எதுவுமே உடையவே இல்லை. எப்படி போட்டோமோ அதே மாதிரியே தான் இருக்குது. ரொம்ப போட்டு நம்ம தண்ணியில் இருக்கும் போது அதை மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது. ஜஸ்ட்டு ஃப்ரண்ட் பேக்கு நம்ம திருப்பி விட்டுக்கிட்டே இருக்கணும். அவ்வளோதான். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை கட் பண்ணிடலாம். இப்போ கட் பண்ணும்போது நீங்களே பார்க்கலாம். கட் ஆகும்போது நம்ம எப்படி கட் பண்ணுறோமோ அந்த மாதிரி கட் ஆகி வரும். நல்லா கேக் மாதிரி கட் ஆகி வரும். நான் வந்து சின்ன சின்ன பீஸாக தான் வந்துட்டு கட் பண்ண போகிறேன். சில பேர்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே மூளை ஃப்ரைனா ஃபுல் ஃப்ரையாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. பட் எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக ஃப்ரை பண்ணணும். நல்லா கிறிஸ்பியாக இருக்கணும், மசாலாவாக இருக்கணும். ஸோ நல்லா மசாலா பிடிக்கணும் அப்படின்னா சின்ன சின்னதாக கட் பண்ணி அதை மசாலா நல்லா போட்டு ஃப்ரை பண்ணும்போது இன்னும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால சின்ன சின்னதாக கட் பண்ணி இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலா வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ மசாலா அப்ளை பண்ணும்போது நீங்கள் ரொம்ப திக்காக ட்ரையாக ஃபீல் பண்ணிங்கன்னா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை லெமன் ஜூஸே ஆட் பண்ணுறதா இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி தான் நான் வந்துட்டு அப்ளை பண்ணுறேன். இதை அப்ளை பண்ணும்போது பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து ரொம்ப ஜென்டலாக பண்ணணும். இல்லைனா அது ரொம்ப பிரிஞ்சிரும். ஆல்ரெடி அது வெந்திருக்கு லைட்டாக. அதனால் லைட்டாக அப்ளை பண்ணணும். இப்போ எல்லாத்துக்கும் வந்துட்டு மசாலா வந்துட்டு ரெடி பண்ணிட்டேன். நல்ல மசாலா வந்துட்டு எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணி வச்சுருக்கோம். இப்போ வந்துட்டு நம்ம மேலே வந்துட்டு ஃப்ரை பண்ணுறதுக்கு கருவேப்பிலையும் எடுத்துக்கிறேன். இதை நல்லா ஃப்ரை பண்ணும் போது பார்த்திங்கன்னா அந்த மூளையோடு சேர்ந்து அந்த ஸ்மெல் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். சாப்பிடும் போதும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ வந்துட்டு இப்போ ஆயிலில் வந்துட்டு ஒவ்வொரு மூலையாக நம்ம வந்துட்டு கட் பண்ணி வச்சுருக்க ஒவ்வொரு மூலையாக வந்துட்டு போட்டு அதுக்கப்புறமா மேலே வந்து கருவேப்பிலையை ஃபைனலாக லாஸ்ட்டாக மேலே போட்டுட்டு அதுக்கப்புறமா பரட்டி விட்டுக்கலாம். இப்போ ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு. நல்லா வந்துட்டு கிறிஸ்பியாகவும் வந்துருச்சு. இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இந்த டைமில் மெதுவாக 1 பை 1 வந்துட்டு அப்படியே பரட்டி விட்டுக்கலாம். ஆயில் வந்து ரொம்ப ஊற்றிடாதீங்க. ஏன்னா அது கொஞ்சம் பொங்கி வரும் இந்த மூளை வந்து ஃப்ரை ஆக. அதனால கொஞ்சம் ஆயில் வந்துட்டு கொஞ்சம் கம்மியாகவே வச்சுக்கோங்க. தேவைப்படும் போது நம்ம ஆயில் வந்துட்டு அப்பப்போ நடுவில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு சைடு ஃபுல்லாக நல்லா வந்துட்டு கிறிஸ்பியாக வந்துடுச்சு. தீ வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வைக்காதீங்க, மீடியமாக வைங்க. கொஞ்சம் பொறுமையாக நம்ம எடுக்கும் போது பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக வரும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணோம்னா மேலே மட்டும் ஃப்ரை ஆகிடும், உள்ளே வந்துட்டு கொஞ்சம் வேகாத மாதிரி இருக்கும். இன்னும் ஃபாஸ்ட்டாக தீ வச்சிங்கன்னா மேலே மட்டும்தான் ரொம்ப இதாகும். உள்ளே வந்து மசாலாஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இருக்க ஆரம்பிச்சிடும். ஸோ தீயை வந்துட்டு லைட்டாக வச்சுட்டு அதுக்கப்புறமா 2 சைடும் கொஞ்சம் முருன மாதிரி உங்களுக்கு தெரியும். அப்போது எடுத்துக்கலாம் இதை. இதை வந்து இன்னும் நீங்கள் வந்துட்டு டேஸ்ட் அதிகமாக இருக்கணும் அப்படின்னா தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா நல்லெண்ணெயில் பண்ணுங்கள். ரொம்ப நல்லாவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும், உடம்புக்கும் நல்லது. இப்போ ஃபஸ்ட்டு செட்டு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணியிருக்கேன். இப்போ செகண்ட் செட் வந்துட்டு மறுபடியும் போட்டிருக்கோம். இதையும் அதே மாதிரி கொஞ்சம் நிதானமாக நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம்.
அவ்வளோதாங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டா, சிம்பிளா, சீக்கிரமா பண்ணிறலாம். மூளை ஃப்ரை எவ்வளோ சூப்பரா இருக்குது அப்படின்னு பாருங்க. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் நல்லா கிறிஸ்பியா இருக்கு. அப்புறமா ஃபைனலா வந்து பார்த்தீங்கன்னா, மேலே வந்து மல்லிக்கீரை போட்டுக்கலாம். நல்லா ஸ்மெல் குடுக்கும். ஆல்ரெடி நம்ம கருவேப்பிலை சேர்த்துருக்கனால மல்லிக்கீரையும் போட்டிருக்கோம் அப்படின்னா, அந்த ஸ்மெல்லே வராது. சாப்பிடாதவங்க கூட சாப்பிடுவாங்க. நீங்களும் இந்த மாரி ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.